வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகியிருக்க "நாரி நாரி நடுமா முராரி" அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட விமர்சனத்த பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, மகனுக்கு கல்யாணம் பண்ற வயசுலயுமே தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஹீரோ சர்வானந்தோட அப்பா நரேஷ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தான் ஒரு ஃபேமஸான வக்கீலா இருந்தாலும், தன்னோட பொண்ணு வந்துட்டு தன்னோட பேச்ச மட்டும் தான் கேட்பா. தன்கிட்ட எதுவுமே மறைக்கிறதில்ல அப்படிங்கிற மாரியான ஒரு நல்ல பொண்ணா ஹீரோயின நடிச்சிட்டு இருக்காரு சம்பத்து. இந்த ஹீரோவும், ஹீரோயினும் ஒரு கட்டத்தில காதலிக்கிறாங்க. அது 2 பேரோட வீட்டுக்குமே தெரிய வருது. அப்போ ஹீரோயினோட அப்பா அந்த காதல ஒத்துக்கிறதுக்கு மனசே இல்லனாலுமே பொண்ணுக்காக ஒத்துக்கிறாரு. ஆனா, கல்யாணத்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அந்த கட்டத்தில அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போறப்போ, அங்க ஒரு சிக்கல் வந்து வருது. அந்த சிக்கல் என்ன? அதுக்கப்புறம் நடக்கிற கலகலப்பான பல சம்பவங்கள் என்ன? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோ சர்வானந்த் தன்னோட ரோல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ரொம்ப ஜாலியா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா, எதுவுமே கஷ்டப்படாம, எதுவுமே சீரியஸா எடுத்துக்காம, எல்லாத்தையுமே கேஷுவலா டீல் பண்ற ஒரு கேரக்டர். அத தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா கொண்டு வந்திருக்காரு. ஹீரோயின் சாக்ஷி வைத்யா தான் மிகப்பெரிய ரோலா இந்த படத்துல வர்றாங்க. ஏன்னா, சம்யுக்தா விட இவங்களுக்கு தான் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. அவங்களும் அவங்களுக்கு குடுத்த வேலைய கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. சம்யுக்தா வர்றதே கொஞ்சம் நேரமா இருந்தாலும், அந்த ரோல்ல அவங்களோட இம்பாக்ட் என்னவோ, அத ஓரளவுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. அவர தாண்டி சம்பத்தோட கேரக்டர் வந்துட்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி வெண்ணிலா கிஷோரோட கேரக்டருமே வந்துட்டு, அந்த கேரக்டரைசேஷன் வந்து சூப்பரா இருந்தது. இவங்கள தாண்டி படத்தில மிகப்பெரிய ப்ளஸ்ஸு, படத்துக்கு பெரிய பில்லர் அப்டின்னா, ஹீரோவோட அப்பாவா வர்ற நரேஷோட கேரக்டர் தான். ஏன்னா, தன்னையே கொஞ்சம் மட்டப்படுத்திக்கிட்டு, ஒவ்வொரு இடத்துலயுமே தான் அசிங்கப்படுறதையுமே வெளிய காட்டிக்க முடியாத மாரி ஒரு கேரக்டர். அத ரொம்ப ஈஸியா, சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு நரேஷு. அதே மாதிரி சுனிலோட கேரக்டர், இதுக்கு முன்னாடி அவர தமிழ் படங்கள்ல வில்லனாவே கூட்டியாந்து டம்மி பண்ணியிருந்தாலும், இந்த படத்துல ஒரு காமெடி ரோல் தான். அத சீரியஸான டோன்லயும் காட்டுற மாரி காட்டி, ரொம்ப எதார்த்தமா பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். விஷால் சந்திரசேகரோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. பாடல்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, படத்தோட பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேய பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கோண காதல் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். அதில காமெடி கலந்து அதுக்குள்ள ஒரு சிக்கல் உருவாக்கி, அந்த சிக்கல்ல இருக்க முடிச்செல்லாம் எப்படி இவங்க அவிழ்க்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா, சூப்பராவே இவங்க ரைட்டிங்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா நரேஷோட கேரக்டர் டிசைன் தான் எனக்கு ரொம்ப நல்லாவே புடிச்சிருந்தது. ஏன்னா, அவரோட கேரக்டர் பார்க்குற ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், பேசுற டயலாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப காமெடியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அது படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு சிக்கலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத ஈஸியா போயிட்டு அந்த சிக்கல்லருந்து வெளிய வர்றதுக்கான நாட்ட வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரியான படத்துக்குலாம் பெருசா லாஜிக்லாம் பார்க்க தேவையில்ல. அதெல்லாம் கண்டுக்காம நீங்க பார்க்கணும் அப்டின்னா, இது ஒரு ஜாலியான படமா இருக்கும். ஏன்னா, காமெடி வந்துட்டு பல இடங்கள்ல ஈஸியா நமக்கு ஒர்க் ஆயிற மாரி தான் இருக்கு. பெருசா லாஜிக்லாம் பார்க்காம, நம்ம பார்த்தா ஒரு படம் முடியிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கலகலப்பா இருந்தா போதும், மைண்ட் ஃப்ரீயா இருந்தா போதும்னு நெனச்சீங்க அப்டின்னா, இந்த படம் உங்களுக்கு நல்லாவே கிளிக் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. படத்தில குறைன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் கேரக்டரைசேஷன்ல ரொம்ப டீப்பா கொண்டு போயிருக்கலாமோ, லைட்டா எமோஷனா இன்னும் கொஞ்சம் குடுத்துருக்கலாமோ அப்டிங்கிற மாரி தான் தோணுச்சு. மத்தபடி பெருசா ஒண்ணும் குறைய தெரியல. அந்த லென்த்த மட்டும் இவங்க குறைச்சிருந்தாங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சமே சூப்பரா இருந்திருக்கும். அந்த ரன் டைம்ல கொஞ்சம் படம் இழுத்துக்கிட்டே போற மாரி இருக்கு அப்டின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். அதுவும் இந்த வீக்கெண்ட்ல நம்ம கொஞ்சம் ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். படம் பிரைம்ல இருக்கு மகளே. அடுத்த ஒரு நிமிஷம் சந்திப்போம். நன்றி.